ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, பேக் சைடு ஸ்கேலப் டிசைன் தான். ஸ்ட்ரைட் லைன் வைக்கணும், அதனுடைய டிசைன் பேட்டர்ன் தான் இது. இது வந்து ஒரு 2 இன்ச்சு போல் கேன்வாஸ் எடுத்துக்கணும். கேன்வாஸ் எடுத்துகிட்டு லென்த்து வந்து ஒரு அதான் நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, ப்ளவுஸ் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 ஹைட்டில் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்கேலப் டிசைனை மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எட்ஜிலே வந்து எட்ஜி டிச்சிங் போட்டுட்டு நல்லா அது கேன்வாஸ் மேலேயே வந்து போட்டுட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தள்ளி வந்து கிளாத்தில் போட்டோம்னாக்கா இதுக்கு அதுக்கு கொஞ்சம் லூஸ் விழுந்துடும். அதனால் கேன்வாஸ் மேலே லாஸ்ட்டு எட்ஜில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வரணும். நல்லா கர்வ் வளைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி வளைச்சி நல்லா கர்வாக வந்து அந்த ஷார்ப்பாக வந்து நிப்பாட்டினா மட்டும்தான் அழகாக தெரியும். நிப்பாட்டிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நாஞ்ச் போட்டுக்கணும். நாஞ்சி சின்னசாக ஒரு நாஞ்ச் போட்டு, அதுக்கப்புறம் பீஸை வந்து திருப்பணும்னா நல்லா அழகாக வந்து கர்வ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் டிசைன் வந்து லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் திருப்பணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை வந்து விடாமுயற்சியாக இருந்து ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாக வந்து எடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து எட்ஜி தையல் இது மேலே படிமான தையல் வந்து இன்னொரு டைம் ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி படிமான தையலெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா சுற்றி அதுக்கப்புறமாட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம அது சுற்றி வந்து ஸ்லீவுக்கு எப்படி நம்ம அடித்து திருப்பிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இதுவும். சுற்றி எல்லாத்தையும் அட்டாச்சிங் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே இப்போ இது மேலே ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சைடில் வந்து பைப்பிங் கொடுத்துடணும். ஹாய் மக்களே, இந்த சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், கம்பல்சரி நான் போடுறேன். இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பாம்பம் வந்து கொடுக்கணும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த ப்ளவுஸை நான் இங்கே டேக் பண்ணி வரேன் பாருங்கள்.